வணக்கம். இன்று ஒரு அற்புதமான பதிவில் இன்றைக்கி உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பதிவு பிரபஞ்சத்திட்ட எப்படி அன்பை செலுத்துவது அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் அப்படிங்கும்போது நம்ம நினச்சதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம நல்ல விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுறப்போ எதை நினைக்கிறோமோ அது நமக்கு நன்மையாக வந்து முடியுது. ஒருவர் நமக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். தீமை செய்கிறவங்கள நம்ம ஒன்று விலக்கி இருக்கணும், அப்படி இல்லைன்னா மன்னிச்சிடணும். நம்ம திருப்பி அவங்களுக்கு தீமை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான முழு கர்மாவையும் நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துடும். அதுக்காக அவங்கள என்ன அவன் திட்டான், என்ன அவனை அடிச்சிட்டான், அதுக்காக அவனை அப்படியே விட்டுட முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே எப்போவும் ஒரு உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அந்த பழிவாங்கும் எண்ணத்தை நீங்கள் உள்ளே வச்சிருக்க இந்த பிரபஞ்சம் எண்ண அலைகளை ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் அவர்களை திட்டணும், அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிரியாக அவங்கள நினச்சி பிரபஞ்சத்திற்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேட்டை கொடுக்க அந்த பிரபஞ்சம் அவங்கள என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கே திருப்பி கொடுத்துடும். ஆக நீங்கள் எப்பொழுதும் அடுத்தவங்களை அடிக்கணும், உதைக்கணும், நமக்கு தீமை செஞ்சிட்டாங்க அதுக்காக அவங்கள நிந்திச்சு பேசணும், சாபம் விடணும் அப்படிங்கிறது எண்ணத்தை மறந்துட்டு அன்பு மட்டும் செலுத்துங்க. நீங்கள் அவர் செய்த தவறுக்காக மனம் வருந்தினால் மட்டுமே போதும். மனம் வருந்தினாலே இந்த பிரபஞ்சம் அவருக்கான கர்மாவை அது கொடுத்துடும். நீங்கள் எப்பொழுதும் பிறரிடம் அன்பை மட்டுமே செலுத்தி வாழுங்க. பிறர் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் நீங்கள் அவர் உருவத்தை கற்பனை செய்து கொண்டு நான் உங்களை நேசிக்கிறேன், அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன், உங்களை நான் ரொம்ப மனப்பூர்வமாக உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல அவங்க எவ்வளவு உங்களுக்கு துன்பம் விளைவிக்கிறவங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க இதை சொல்ல இந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்தில் போய் சேர்ந்து அவங்க எண்ணத்தையே இந்த அலைகள் மாற்றிடும். அப்படி மாற்றி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பதிவு நடந்திருக்கு. அவங்களே உங்ககிட்ட திருப்பி மன்னிப்பு கேட்பாங்க. இது பிரபஞ்சத்தோட உண்மை. எப்பொழுதும் நம்மளை யார் வெறுத்து ஒதுக்கினாலும் அவர்களை முதல்ல விலகி நில்லுங்க. அப்படி இல்லையா அவர்களுக்கு மன்னிப்பையும் அன்பையும் பரிமாற உங்களுக்கு பிரபஞ்சம் அனைத்து விதமான சௌகரியத்தையும் சௌபாகியத்தையும் அள்ளி வழங்கும். பிரபஞ்சத்திற்கிட்டே இருங்க. அப்படி சொல்ல பிரபஞ்சம் நீங்கள் வேண்டியதையும் நிறைவேற்றும், சில தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் அன்பை செலுத்த உங்களுக்கு அதிகமான உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேட் அதிகமாக பிரபஞ்சத்திலிருந்து அதிர்வலைகள் இறங்கி உங்களை சுற்றி இருக்கும். உங்கள் வாழ்க்கையே பிரகாசமாக மாறும். நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும். அப்படி நடக்கக்குள்ள உங்களுக்கே ஒரு அதிசயமாக உணருவீங்க. நீங்களே புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும். ஆகவே நாம் எப்பொழுதும் இன்னா செய்தாலே ஒருத்தர் அவர் நாளும் நன்மையை செய்துவிடேல் என்ற வள்ளுவரின் கோட்பாட்டின்படி ஒருவர் நமக்கு என்ன தீமை செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள மறப்போம் மன்னிப்போன்னு நம்ம விட்டுட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா நம்ம வாழும் காலம் எல்லாம் கொஞ்சம்தான். இந்த மூச்சு இந்த கூட்டுக்குள்ளே இருக்கும் வரை தான் நம்ம அண்ணன் தம்பி பாச உறவுகள் நண்பர்கள் இப்படின்னு அவர்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மூச்சு நம்மை விட்டு பிரியும் பொழுது இந்த நிலத்திற்கே இந்த உடம்பு சொந்தமாகிறது. எப்போவுமே இதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு துன்பம்
வந்தாலும் சரி, அடுத்தவங்க உன்னை திட்டாலும் சரி, எவ்வளவு காலங்கள் கடவுள் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்காரோ அவ்வளோ நாள் நாம் நல்லபடியாக இருந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த கர்மாவை கழிச்சிட்டு போக போகிறோம். நம்ம ஏன் இந்த தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்கணும்னு நினச்சி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர்கள் செய்த அனைத்து தவறையும் நீங்கள் மன்னிச்சிருங்க. அப்படி மன்னிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள விட்டு நீங்கள் விலகி இருக்கலாம். அப்படி விலகி இருந்தாலே அவர்கள் மனம் திருந்தி உங்களிடம் பேசுவார்கள். அப்படி அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்களை நீங்கள் செய்த அனைத்து தவறுகளையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்குங்க. அவங்க செய்த தவறை நீங்கள் அடிக்கடி சொல்லியோ அதை திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட இந்தமாரி நீங்கள் செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் சொல்ல அந்த நெகட்டிவானது பிரபஞ்சத்தில் பதிவாகிக்கொண்டே இருக்கும். திருப்பி திருப்பி அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகளை வர வச்சுக்கிட்டே இருக்கும். எனவே பிறரிடம் நீங்கள் அன்பு செய்வீர்களாக. அடுத்து ஒரு இனிமையான பதிவில் நாம் சந்திக்கலாம். பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நான் அமைதியாக இருக்கிறேன். நான் தூய்மையானவன். நான் நேர்மையானவன். என்னை சுற்றி நல்ல பதிவுகள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது.